ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சிந்து சிங்கிங் கிச்சனில் ஜவ்வரிசி பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்துடலாம். ஜவ்வரிசி இந்த மாதிரி ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட தண்ணியில் ஊற வச்சிடலாம். பால் எடுத்துருக்கேன், நெய், இது திராட்சை, சாஃப்ரான், ஏலக்காய் பொடி, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, சர்க்கரை. இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் உருகுனதும் நம்ம முந்திரி பருப்பும் பாதாமியும் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனோன்னு நம்ம இதை ரெண்டுத்தையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ அது ப்ரௌன் கலர் ஆனோன்னு நெக்ஸ்ட் நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கிற திராட்சையும் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இப்போது அதே நெய்யில் நம்ம இங்கே ஊற வச்சுருக்கிற ஜவ்வரிசியை தண்ணியிலேருந்து எடுத்து நெய்யில் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நம்ம ஜவ்வரிசி எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பாலை காய்ச்சிடலாம். இப்போ பால் நல்லா காஞ்சதும் நம்ம இங்கே நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற ஜவ்வரிசியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த பால்லையே ஜவ்வரிசி நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே ஒரு பிஞ்சு தான் போடணும் குங்குமப்பூ. அப்புறம் இங்கே பவுடர் பண்ணி வச்சுருக்கிற ஏலக்காவை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாலை நல்லா காய்ச்சி அந்த ஜவ்வரிசியெல்லாம் நல்லா வெந்து வரணும். அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு நீங்கள் இதை கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும். விழிகளில் ஒரு வானவில் இமைகளை தொட்டு பேசுதே, இது என்ன புது வானிலை, மழை வெயில் தரும். உன்னிடம் பார்க்கிறேன், நான் பார்க்கிறேன் என் தாய் முகம் அன்பே. உன்னிடம் தோற்கிறேன், நான் தோற்கிறேன் என்னாகுமோ இங்கே. முதல் முதலாய் மயங்குகிறேன் கண்ணாடி. இப்போது பால் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பால் நல்லா கொதிச்சு ஜவ்வரிசியும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம இங்கே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட நம்ம திருப்பியும் நல்லா இதை கொதிக்க வச்சு இறக்கிட வேண்டியது தான். ஜவ்வரிசி பாயசம் ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். ஸோ நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிந்து சிங்கிங் கிச்சனுக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஆல். பாய்.